ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பன்னீர் உருண்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு அதையும் பன்னீரையும் நல்லா துருவிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்து, உப்பு சேர்த்து, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இது எண்ணெய் குடிக்காதுங்க, அதனால் நீங்கள் தாராளமாக நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் மிதமான சூட்டில் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற முடிய பொரித்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. மிதமான தீயில எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த எண்ணெய் ஊற்றி அது கூட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட சீரகம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக அந்த மிச்சம் இருக்கிறோம்ல அந்த தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு சேர்த்து கரம் மசாலா இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல பன்னீர் உருண்டை கிரேவி அது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கு அப்புறமா நல்லா கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் மேலாப்பில் தூவி இறக்கணுன்னா நம்மளோட பன்னீர் உருண்டை கிரேவி ரெடி ஆயிருங்க. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் அந்த உருண்டை பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்ச உடனேயே மெல்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.